ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நலமாக இருப்பீங்க, வளமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க. ரிஷப ராசிக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியங்க. அது ஏன்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. பொதுவாக நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? நம்ம தேக ஆரோக்கியம் இருக்கணும், வளமாக இருக்க, வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும். யார்கிட்டையும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மட்டும் வேண்டவே வேண்டாண்டா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம். கஷ்டமும் வரட்டும், வேண்டான்னு சொல்லலை, ஆனாலும் கொஞ்சமாச்சும் என்ன ஏதாவது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல. இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடிமேல அடியாக போட்டுக்கிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த வாரம் எப்படி இருக்குமோ, இந்த மாதம்தான் எப்படி இருக்குமோன்னு தெரியல. இந்த 2024 தான் நம்மளை வச்சு செஞ்சுது. இந்த 2025லையாவது நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம். நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது, இந்த 8வது மாதமே வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்குமே வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த பரீட்சை எழுதுவோம், முதல்ல மெதுவாக எழுதுவோம், தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்தில் பார்த்தோன்னா கடகடன் எழுதியிருப்போம். ஸோ அந்த கடைசி நேரத்தில் எழுதினது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுத்துருக்குங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில் தான் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அது என்னன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரிங்க, காலபுருஷ சக்கரத்தில் சொல்லக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் ஒரு சில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ, நல்ல தொழில் இருக்குமா, வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்குது. அதற்கு காரணமாக எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதே சமயம் சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெருத்த போராட்டம் எல்லாம் இருக்க போகுது. அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு போராட்டமாக இருக்க போகுதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. கால புருஷ சக்கரத்தில் 2வது ராசியாகவும் காளைய ராசியோட சின்னமாகவும் வச்சிருக்கக்கூடிய, அதாவது சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே, சுக்கிர பகவான் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டா போதும், அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுங்களா? இந்த 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாங்க. பட்டம் கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த நிலைக்கு போயிருப்போம். ஆனால் அவரை ராசிக்கு அதிபதியாக வச்சு ரிஷப ராசிக்காரர்களே, ஏங்க உங்கள் வாழ்க்கை இந்த வாழ்க்கைமா என்னம்மா நீ கிண்டல் பண்ணுறியா, நீ ஒழுங்காக பலனை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? என்னத்தங்க சொல்கிறது, ஆன்மீகத்தை எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கும் புரியணும்னா சகஜமாக பேசுவோமா? ரிஷபராசி உண்மைதாங்க, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா என்ன, அந்த ஆள் என்னை விட்டுட்டு பக்கத்து வீட்டை பார்க்குறாரு, இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க. இது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் நல்லா சமைச்சிருப்போம், பிடிக்காது, ஹோட்டலில் அவன் ஏனோ தானோன்னு சமைச்சிருப்பான், அதை ருசித்து ரசித்து சாப்பிடுவோம். வீட்டில் அன்பு ஆரோக்கியம்னு என்னென்னமோ போடுவோம், அதெல்லாம் பெருசாக நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த சுக்கிர பகவான் நமக்கு ராசி அதிபதியாக உட்காந்துட்டு மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட் தானுங்க? ரிஷப ராசிக்காரர்களே அதை சரி செஞ்சுருவோம், சரிங்களா? சுக்கிர பகவானை நம்ம உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆளை கீழே இறக்கி ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்பா
சாமி ஒரு நாளாவது எனக்கு நல்லது பண்ணியிருக்கியா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. பயப்படாதீங்க. ஏப்பா சுக்கிர பகவானே, நீ உங்களோட ஜாதகத்தில் எங்கே உக்காந்துருக்க, இதனால் இந்த மாதத்தில் நீ என்ன பலனை கொடுக்க போகிற, வருஷமே முடிய போகுது, இனி எத்தனை நாள் வந்துருச்சு, என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு நான் கேட்டேங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அவங்க கொஞ்சம் கடினமாக உழைப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அவங்களோட விதியை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. முக்கியமாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க விரும்பிய வேலையை கிடைக்க செய்ய போகிறாராமா. மாதத்துடைய இறுதி நாளில் கொஞ்சம் உங்கள் வாயை மட்டும் கட்டுப்படுத்த சொல்லுங்களேன்னு சொல்கிறாரு. பேச்சை கட்டுப்படுத்தணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னா அவனுக்கு கொடுத்த வேலையை நான் காலி பண்ணிடுவேன். அவன் வாயை அடக்கிட்டு இருந்தா அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்தி தான் நான் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வாங்கி கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாயால் உயர் அதிகாரிகள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வேலைக்கு பாதிப்பு வருங்க. கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்க சொல்கிறாரு. ஸோ சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கவும் போகிறாரு, கொஞ்சம் கவனமாகவும் இருக்க சொல்கிறாருங்க. அதெல்லாம் இன்னும் என்னான்னு தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, உடனே சொல்லுன்னு கேட்டிங்க. அப்போனா இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? அதை பொறுத்து தான் நான் உன்னோட வீடியோவை பார்க்குறதா பார்க்க வேணாமாங்கிறது முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. சிலர்கிட்ட பேச முடியாமல் ஒரு சிலர் மென்று முழுங்கிட்டு கொஞ்சம் மறைச்சு சிலர்கிட்ட கை கட்டி உம்முன்னு இருக்கக்கூடிய காலங்கள்லாம் இருக்குங்க. ரிஷபராசி இந்த மாத கிரகங்களினுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள். அதன்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. அவர் கூடவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கடக ராசி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாருங்க. உங்களுக்கு இருந்த கெட்டது எல்லாமே முடியுதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார்ல இந்த சுக்கிர பகவான், அவர் பல நல்ல பலன்களை தரப்போறாரு. பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே மீண்டும் சேர வைக்கிறாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, 5 பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரப்போகுதுன்னு. அதில் முதல் எதிர்பார்த்த பணம் கைக்கு சேரும். 2வது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க இருந்துச்சு இல்லையா, அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விருந்தில் கலந்துக்குவீங்க. கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்கிட்டு மனசுக்கு நிம்மதி ஏற்பட போகுதுங்க, மகிழ்ச்சி ஏற்பட போகுது. உங்களுக்கு சாதுரியமான பேச்சினால வெற்றி கிடைக்க போகுது. தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த 4வது விஷயம் அது நடக்க போகுதுங்க. அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம், 5வது விஷயம் என்ன அப்படின்னா தேக ஆரோக்கியம், அதாவது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கஷ்டங்கள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை தீர்வாக வச்சுக்கிட்டு பலன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிக்கல்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, ஸோ அதற்கு ஒரு தீர்வு வரப்போகுதுங்க. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களுடைய சுகாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்கள் ராசியில் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர்னு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே இது நடக்கணும்னு சொல்லலைங்க, ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் சின்னதாக ஏதாவது நீங்கள் உடலில் உபாதைகளை உணர்றீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு உடனடியாக ஒரு தீர்வாக இருக்குங்க. அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு இத்தனை நாளாக முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே நீங்க போகுதுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் போக நேரிடலாம். அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்குங்க. இதை தொடர்ந்து உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அடுத்ததாக உத்தியோக தொடர்பாக இடமாற்றம் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சண்டை போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு சண்டைக்காரங்களை பார்க்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன். அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி பெண்களே, உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து போனவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை
உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பக்குவமாக பேசி நடந்துக்கோங்க. நட்பு வட்டாரத்துலேயும் சரி, உறவுக்காரர்கள்கிட்டேயும் சரி, அதுதான் உங்களுக்கும் நல்லது கூட. அடுத்ததாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரிங்க, அதுக்கு சாதகமான பலன்களை பெற்று வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அது உங்களுக்கு நல்ல முடிவு கொடுக்குமா, இல்லை அதுக்கு ஏதாவது ஆப்போசிட்டாக நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குனீங்க அப்படின்னா, பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க.